பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். மத்தேயு 1:21 இப்படியாய் சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்று பெயரிடுவாயாக, ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒரே ஒரு தெய்வத்தினால் மாத்திரம் முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், சாபத்தை நீக்குவார். அவராலே மாத்திரம்தான் முடியும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வந்தார். இந்த வேதத்துல இந்த மல்கியா டு மத்தேயில ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கும். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 400 வருடங்கள் கடவுள் மனிதர்களோடு பேசவே இல்லையா. 400 வருடங்கள் இந்த மனுக்குளம் பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் விபச்சாரத்துல வேசித்தனத்துல பாவம் பெருகி காணப்பட்ட பொழுது தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ரத்தம் சிந்தும்படியாய் ஜனங்களுடைய பாவத்துக்காய் இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரே ஒரு ரத்தம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஏசப்பா பாவத்திலிருந்து விடுதலை கொடு. சிஸ்டர், பிரதர், பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி கலங்குறீங்களா? என் பாவம்லாம் மன்னிக்கப்படுமான்னு சொல்லி கலங்குறீங்களா? உங்கள் பாவங்களை மன்னிக்க ஒரு ரத்தம் இருக்கிறது. அதுதான் இயேசுவின் ரத்தம். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவர் பாவியை நேசிக்கிறாரு, பாவத்தை தாங்க வெறுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். சிஸ்டர், பிரதர், உங்கள் பாவங்களை ஆண்டவரால் மன்னிக்க முடியும். ஆமே, உங்கள் பாவத்தை மன்னித்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கொடுக்க ஆண்டவரால் முடியும். இந்த காலை வேளையில சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் பாவத்துக்காய் நீங்க ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. உங்க ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி இருக்கிறதே. என் துணிகரமான பாவத்தை மன்னிங்க, என் மறைமுகமான பாவத்தை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேட்டு பாருங்க. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே. இயேசு ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறவர், ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், சாபத்தை நீக்குகிறவர். அவராலே மாத்திரம்தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஏசப்பாவால முடியும். சிஸ்டர், பிரதர், நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா? இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? ஏசப்பா பாவத்தை மன்னிப்பார். ஏசப்பா பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். விடுதலை நாயகன். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை நடத்துவார். ஆமே. அவர் நமக்காய் ரத்தம் சிந்தி இருக்கிறார், நமக்காய் காயப்பட்டு இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார், ரத்தம் சிந்தினார். இதுதான் உண்மை. அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதற்கு தான் இயேசு இந்த பூமியில் வந்தார். அவர் வந்தார், அவர் மரித்தார், மறுபடியும் உயிர் தெழுந்தார். இதுவே சத்தியம். ஆமென்.